கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரோடு நடக்க பழக வேண்டும். புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம் தேவன் அறிந்திருக்கிறார். உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்கிற தேவன். என் இருதயத்துக்குள்ள நான் என்ன யோசிக்கிறேன், என் இருதயத்துக்குள்ள நான் வேதனைப்படுறேனா, துக்கப்படுறேனா, கண்ணீர் வடிக்கிறேனா, நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனா, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனா, இல்லை தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனா, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனா, இல்லை என் வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு பொல்லாத காரியமோ, இல்லை ஒரு அசுத்த காரியமோ, தீட்டான காரியமோ, அருவருப்பான காரியமோ, கத்தரை விட்டு தள்ளி போகிற என்ன காரியம் இருக்கு, இது எல்லாம் என் இதயத்துக்குள்ள இருக்கா இல்லைன்னு சொல்லி பரலோகத்துல தேவன் டெஸ்ட் பண்ணுவார். நிறைய குடும்பத்திலே வாக்கு தத்தங்களை கேட்டு ஜெபிப்பாங்க. ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேவன் பார்ப்பார். அதை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துல தேவன் என் இருதயத்தில் உள்ள காரியத்தை எனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் தேவனுக்கு பிரியமானபடி நடந்திருக்கணும், கர்த்தருடைய வழியில நடந்திருக்கணும், கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டிருக்கணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், அன்பு கூறணும், நேர்மையா வாழணும், செம்மையா வாழணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். தேவனுக்கு பிரியமானபடி பொல்லாத கருத்தை விட்டு விலகி, தீமையான கருத்தை விட்டு விலகி, கர்த்தருக்கு நாம் உண்மையாக பயந்து வாழும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நான் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறேனா அதையும் பார்க்கிறார். ஏன்னா சில குடும்பத்திலே தேவைகளுக்காக மட்டுமே தேவனோட சமூகத்துல இருப்பாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. நான் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டாள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. 2016 40 நாள் உபவாசம் இருந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க, ஜெபிக்க, துதிக்க, வேதத்தை தியானிக்க, எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கும் போது இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில் இன்னும் இந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்ப்படியணுமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசித்துட்டு இருப்பேன். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். என் இதயத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்ப்பார். எப்போ நான் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது தானே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போன் எடுத்துட்டு மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. படம் பார்க்கும்போது, நாடகம் பார்க்கும்போது, ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது, தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட பேசும்போது, பல காரியங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்காங்க. தண்ணி அடிக்கிறவங்க இன்னுமாக கள்ள தொடர்பு எங்கேயாவது போய் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அது எல்லாம் ஒரு இமை பொழுது. அதுக்கப்புறம் வேதனை, கண்ணீர், சாபம் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் போலுமா பிரியமா இருந்து வேதத்தை தியானித்து மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி புதிய நாளுக்காக ஜெபிப்போம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றி. புது கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாளில் கர்த்தர் கூட இந்த 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கொடுந்து ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்திரும், எங்களை வெறுமையாக்குறோம். 24 மணி நேரம் கர்த்தர் என் கரத்தை பிடிங்கப்பா. நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. பகலிலே மேகஸ்தம்பமோ இரவில் அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் கூட வரி வைக்கிறவைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you.